ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருந்தான். ஸோ இப்போ அவன் வந்து நம்மளை மீட் பண்ண சொல்லி அவன் அர்ஜெண்ட்டாக மீட் பண்ணணுமா நம்மளை அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட கார் எடுத்துகிட்டு அவனை மீட் பண்ண சீக்கிரமாக போகணும். ஸோ நம்ம காரில் ஏறி பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏர்போர்ட்டோட நியூ அப்டேட் இதுதான் பாருங்கள். ஏர்போர்ட்டாக இது அப்படின்னே தெரில, நியூ அப்டேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோட்டலி. ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த இது காமிக்கிறேன், காரில் இங்கே கொண்டு வந்தேன். சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்து நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம். சார், உங்கள் பேர் ராகுலா? இல்லைப்பா, என் பேர்லாம் ராகுல் இல்லை. கிளம்பு, நம்ம கார் கட்டினாத. சார் விழுந்துட்டாரு. சரி, பரவாயில்ல, விடுங்க. நம்ம ஃப்ரெண்டோட பேர் ராகுல். அவன் இங்கே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கன்னு தெரில. சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். சார் வந்து பறந்து போயிட்டாரு. அங்கே தூரத்தில் இருந்து வரான் ராகுல். அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவனை கன்ஃபார்மாக தெரியும். டேய் ராகுல், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை கூப்பிட்ட விஷயத்தையே மறந்துட்டேன். என்னன்னு சொல்கிறது? ஆமாண்டா, நான் மறந்தே போயிட்டேன் சுத்தமாக. இரு, ஆண்டா ஞாபகம் வந்துருச்சு. நீ 3 ஸ்டாரோட நீ வந்து 3 பைக்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷனை நான் உனக்கு அனுப்புகிறேன். அந்த 3 பைக்ஸோட அந்த 3 ஸ்டாரோட போலீஸ் 3 ஸ்டாரோட சர்வைவ் பண்ணேன்னா சர்வைவ் பண்ணி 3 ஸ்டாரோட அப்படி சர்வைவ் பண்ணோன்னா பணம் தரணும். வண்டி ரொம்ப லக்கியாக இருக்குது. இது வெடிக்கவும் மாட்டேங்குது. ஸ்டிக்கி பாம் தான் போட்டு பார்ப்போம். ஸ்டிக்கி பாமும் வரல இனிமேல். இது அவ்வளோதான். இது ரொம்ப லக்கியான வண்டி. ஏதோ வெடிச்சிருச்சு. இது நிறைய லக் இருந்துச்சு, ஆனால் வெடிச்சிருச்சு நம்ம பவரு. சரி, வாங்க நம்ம அடுத்தது நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பைக்ஸில் ஏதோ ஒன்று. நம்மக்கிட்ட இப்போதைக்கு 4 பைக்ஸ் இருக்குது. எதில் போகலாம்?
ஐடியா கைஸ், என்கிட்ட இதை விட ஒன்று இருக்குது. இந்த பைக்ஸை தவிர வேறு ஒரு பைக் இருக்குது. அது பைக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அனிமல். அதில் போகலாம் வாங்க. அட என்னடா காணும். சரி இருங்க, ஃபோன் பண்ணி கேட்குறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது. நம்ம ஹார்ஸில் தான் போக போகிறோம். ஹார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், ஆனால் பைக்கை விட ஸ்பீடாக போகும்னு தெரில. ஸ்பீடாக தான் போகும்னு நினைக்கிறேன் பைக்கை விட, ஆனால் தெரில கைஸ். இது அவ்வளோவா ஸ்பீடாக போகாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா ஸ்பீடாக தான் போகுது. இது கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது லொக்கேஷன் இங்கே காட்டுது. ஓ, இது மேலே ஏறி போகணுமா? சரி ஓகே. லொக்கேஷன் எங்கெங்கேயோ கொடுத்துருக்கான் நம்ம ஃப்ரெண்ட் ராகுல். ஆனால் நம்மளை இடித்தது அவன் அவனை இடித்தது பெருசாக எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கெங்கேயோ இந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகுது. ஆக்சுவலி இந்த ஹார்ஸும் அவனோட தான். அவன் தான் வந்து இந்த ஹார்ஸை கூட்டிகிட்டு வந்தான். ஸோ இப்போ இந்த ஹார்ஸ் வந்து நம்ம அந்த பைக் எங்கே இருக்கோ அங்கேயே கூட்டிகிட்டு போயிடும். அவன் போட்ட பாத்துலேயே தான் போகும், அதை தாண்டி போகாது. இதோ இங்கே இருக்குது இந்த 3 பைக்ஸும். அவன் சொன்ன 3 பைக்ஸ் தானா? ஓகே, நம்ம என்னென்ன இருக்குன்னா கோப்ரா பைக் இருக்குது, பல்சர் இருக்குது, அப்புறம் ட்ரான் பைக் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் இது 3 தான். ஆமாம், கோப்ரா தான் ஃபாஸ்டஸ்ட் பைக் எனக்கு தெரிஞ்சதில். ட்ரான் பைக் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட்டு, அப்புறம் பல்சர் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதில். ஸோ இப்போ நம்ம கோப்ரா பைக் தான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட். இது 2 ஃபாஸ்டஸ்ட் கோப்ரா பைக் தான். ஸோ இதை எடுத்துகிட்டு போகலாம். யார் இருக்கா நான் மக்களை கொல்ல அத்தனை ஸ்டார்ஸ் வரும். சரி ஃபஸ்ட்டு போலீஸ் மேனோடைய ஆரம்பிக்கலாம். அவன் என்ன இம்மார்டல் கார்டா? என்ன இம்மார்டல் கார்டா கூட இல்லை. புல்லட்டாச்சு ஏறணும்ல, ரத்தமும் வர மாட்டேங்குது, புல்லட்டும் அவன் கிட்டையும் போக மாட்டேங்குது. என்னாச்சு? நம்ம மிசைலும் ஷூட் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே வெடிக்க மாட்டேங்குது. நோ கைஸ், நம்ம அவனை கையாலேயே அடித்து கொள்ளுவோம். அவனை அடிக்கவும் முடியல, ஷூட் பண்ணவும் முடியல. என்னடா இது? சரி ஓகே விடுங்க. சரி இருங்க. இப்போ ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் ஷூட் பண்ணலாம். இல்லைன்னா அவன் இப்போ ஷூட் பண்ணிச்சுன்னா அங்கே ஷூட் ஆகுது. ஃபைனலி அவனை கொண்டுட்டோம். 1 ஸ்டார் கூட வரல. சரி ஓகே வாங்க, அவனை கொண்டு உடனே 3 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் வரும்னு நினச்சேன். அவங்க ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க. லைஃப் கொடுத்துருக்கு. வேறு யாராவது இருக்காங்களா? சார் போலீஸ் டச்சு. ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் வண்டி இருக்குது. சரி ஓகே வாங்க, நம்ம இன்னொரு மனுஷரை தேடி போவோம். இந்த பைக்ஸை வச்சு நம்ம வந்து 3 ஸ்டார் வச்சு தான் இந்த பைக்ஸ் எல்லாம் வச்சு இந்த சேலஞ்ச் வந்து நம்ம 3 ஸ்டார் வச்சு தான், 2 ஸ்டார் வச்சுலாம் இல்லை. 3 ஸ்டார் நம்ம படிச்சிட்டு இப்போ போகலாம். நம்ம பைக் எடுத்துட்டு பைக்கை வச்சு நம்ம இந்த பைக்கு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியல. நம்ம இதே பைக்கை நம்ம சீட் கோட் யூஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த பைக்கு தான் சேலஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கோப்ரா பைக் தான். கோப்ரா பைக்கோட சீட் கோட் அடைச்சா நம்மளை கொண்டுட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இன்னொரு டைம் சேலஞ்சு பண்ணுவோம். இங்கே இருக்குது நம்ம ஹார்ஸு. நம்ம பைக்ஸ் எல்லாம் இங்கே காணோன்னு தேடுவீங்க. அது வந்து வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருக்கேன். 4 பைக்கையும் ஒன்றா கொடுத்துருக்கேன்னா ஆமாம்.
4 பைக்கும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஒரே இடத்துல நின்று ரொம்ப நாளாக அங்கே தான் நின்றுட்டுருக்கு. அதனால் அழுக்காக இருந்தது. ஸோ வாட்டர் வாஷ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ இங்கே தான் இந்த 3 பைக்ஸ் இங்கேடா இங்கே இல்லை. நம்ம சேலஞ்சு தோற்றுட்டோன்னு எடுத்துகிட்டு போயிட்டானோ அந்த பைக்கை நம்ம ஃப்ரெண்டு. இல்லை கைஸ், இங்கே தான் இருக்குது 3 பைக்ஸும். ஸோ இப்போ நம்ம வந்து அடைச்ச குதிரையிலேருந்து இறங்கும் போது எப்படின்னே தெரில. ஓகே வாங்க நம்ம போய் நம்ம கோப்ரா பைக் எடுத்துக்கலாம். ஓகே நம்ம கோப்ரா பைக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த தடவை அவுட்டே ஆகக்கூடாது. இல்லைன்னா ஒரு சான்ஸ் தான் இருக்கும். அதுவும் சேஃப் இல்லை. ஒரு சான்ஸில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், சேஃபே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து 3 ஸ்டார் வச்சுட்டு நம்ம வந்து அந்த 3 ஸ்டார் முடிகிற வரைக்கும் போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இப்போ 1 ஸ்டார் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம பைக்லேருந்து புகை வருது. 2 ஸ்டார் வந்துச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் தான். போலீஸ் வண்டி எடுத்துக்கலாம். சுட்டாச்சு இருந்தாலும் போலீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவளையே சொல்லுவானா தாண்டா சாலை வைக்கலனாலும் சுட்டா அப்படியே சாகு. இருந்தாலும் 2 ஸ்டாரில் தான் இருக்கும். இந்த பைக்கு எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அதனால் நம்ம வந்து சீட் கோட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் இந்த சீனில் தான் நம்ம ஸ்டெப்லாம் சீட் கோட் சொல்ல வரும்போது. ஸோ இப்போ வந்து இந்தியன் பைக்ஸ் வீடியோ கேமில் கோப்ரா பைக்கோட சீட் கோடு வந்து 3 வராது, 4444, அதாவது 4444. ஸோ இதோட சீட் கோட் போட்டால் கோப்ரா பைக் வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு புது கோப்ரா பைக் வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம பைக்கே பை மிஸ்டேக்காக சொல்கிறோம். நம்ம 1 ஸ்டார்க்கு வந்துட்டோம். நம்ம பைக் மறுபடியும் இப்போயாச்சும் ஒரு ஸ்டார் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. ஓகே 3 ஸ்டார் வந்தாச்சு. ஆனால் நம்ம பைக் டேமேஜ் ஆகிருக்கு, எப்போ வேணாலும் வெடிக்கும். ஸோ அதனால் சீட் கோட் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஓகே கைஸ், சீட் கோட் வந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஸ்லைடில் போய் பார்த்து குளிச்சோன்னா இன்னொரு ஸ்லைடில் போய் விழுவோம். அந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா ஈஸி. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் இருந்து குளிக்கிறோம். இந்த ஸ்லைட்லேருந்து குளிச்சோன்னா அந்த சைடில் ஒன்று இருக்குது. ஆனால் நான் வாண்டடாக தான் அந்த சைடில் விழுகாமல் இந்தாண்ட வந்து விழுந்தேன். ஏன்னா அதில் போனால் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது, சுத்தமாக என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். அவ்வளோவா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டார் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 ஸ்டார் தொடர்ந்து நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு பைக்கோட இது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் இன்னும் 2 பைக்குக்கு 3 ஸ்டார் வரணும். அதுக்கப்புறம் 3 ஸ்டார்லேருந்து 0 ஸ்டாருக்கு மறுபடியும் வர வரைக்கும் அந்த பைக்கை விட்டு நம்ம இறங்கக்கூடாது. 2 ஸ்டார் இருக்குது. சரி ஓகே, நம்ம ஒரு டைம் எல்லா இடத்துலையும் வராங்க. அதே நம்ம மட்டும் போலீஸ் பார்க்க ஊரில் நம்ம மட்டும்தான் கொண்டோமா 2 ஸ்டார் வச்சுருக்கோமா? மற்றவங்கெல்லாம் 1 ஸ்டார் வச்சுருக்காங்களா? அவங்க போயிடலான்னு நினைச்சேன். விழுந்துருந்தேன். சரி சீக்கிரமாக வந்து சீட் கோடு யூஸ் பண்ணணும். நம்ம பைக் இங்கே தான் இருக்கும். பைக் சீட் கோல்டு யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பைக்கை எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்பீடில் போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போகலாம்.
இங்காட்டும் 360 டிகிரி யூட்டர் போட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சீட் கோட் போட்டாங்கன்னா இல்லை ஒரு சீட்டே நம்ம கொண்டுவோம். கைஸ் இப்போ தான் ஒன்று கவனிச்சேன், இந்த பேர் என்ன, போலீஸ் ஷூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாமே முடிஞ்சு கைஸ். ஃபைனலி நம்மளோட எல்லா ஸ்டார்ஸும் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நிம்மதியாக வந்து அடுத்த பைக் எடுக்கலாம். ஆனால் அடுத்த பைக்கு இந்த மாதிரி இல்லை, அடுத்த பைக்கு சரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் சீக்கிரமாக போகிறதே தெரியாது. அதனால் ஸோ ஃபஸ்ட்டு பைக் டன் கைஸ். அடுத்து செகண்ட் பைக்குக்கு போகலாம். பைக் ரெடி ஸ்பீடில் வந்துட்டுருக்கோம். நம்ம யூட்டர்ன் போட்டாச்சு. இந்த சைட்லேயே போய்க்கலாம். மாட்டேங்கிறாங்க. அதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களே சுட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அக்கா, யார் மை ஃபஸ்ட் விக்டம், பை பாய். ஃப்ளாஷை விட ஸ்பீடாக இருக்குங்க. ஃப்ளாஷ் அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மி தான். அதான் அங்கே பாருங்கள், 2 நிமிஷம் இருக்காங்க. அச்சோ, நம்ம பைக்கில் ஏமாந்துட்டுது. சரி வாங்க, ஸ்னைப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப தூரத்தில் அதான் இங்கடா. அதான் இந்த ஸ்னைப்பரில் என்னால் ஏன்னு பண்ண முடியல. ஸ்னைப்பர் வந்துக்கிட்டே அடக்கா மாறிட்டாரு. மஜீஷியன் ஆட்டுறது அந்த அங்கிள். ஓகே, 3 ஸ்டார் வந்தாச்சு. இனிமேல் நம்ம வேலை சர்வை பண்ணுறது தான். சரி ஓகே, விடுங்க. நம்ம இப்போ இங்கேயும் 3 போலீஸ் வண்டி இருக்குது அப்படின்னா அடுத்து மற்ற இடத்துலலாம் யோசிச்சு பாருங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷனை யோசிச்சு பாருங்க. வாங்க, நம்ம ஃபுல் ஸ்பீடில் போய் அப்படியே யூட்டர்ன் போடலாம். இங்கே பாருங்க, 2 வண்டி நம்மளுக்கு தாண்டி அதுவே. சரி ஓகே, நம்ம ஃபுல் ஸ்பீடில் போவோம். எத்தனை போலீஸ் வண்டி சார் உங்கள் ஸ்டேஷனில் இருக்குது? இந்த ஊருக்கு மட்டும் இத்தனை போலீஸ் வண்டி. நான் மற்ற ஊரை யோசிச்சு பாருங்க. அதுவும் வெறும் சின்னூண்டு ஊர் தான். அப்படியே ஒரு என்ன 50 கிலோமீட்டர் மொத்தமாக சைட்ஸ்லாம் 50 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு சர்க்கிள் ஆட்டம். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஊர் ரொம்ப சின்னது. ரொம்ப சின்னது. 50 கிலோமீட்டர்ஸே இருக்குமான்னு தெரியல. ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். நம்மளை பிடிக்கணும்னு நினச்சா அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்க அங்கே நம்ம. சரி ஓகே, வாங்க 1 ஸ்டார் வச்சு 2 ஸ்டார் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே, ஃபுல் ஸ்பீடில் போவோம். ராங் சைடில் போனால் மாற்றிட்டோம். ஆனால் ராங் சைடில் போகிறது சேஃப்டியே இல்லை. ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்டார் இருக்கும்போது அதிகமாக இந்த பேசஞ்சர்ஸ் நார்மல் மக்கள் வருவாங்களே, அந்த வண்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே ஸ்டார் இல்லைன்னா அதிகமாக அந்த வண்டி தான் இருக்கும். போலீஸ் வண்டி கண்ணுக்கே தெரியாது. சரி ஓகே கைஸ், நம்ம ரியலி லோ ஹெல்த்துக்கு வந்தாச்சு. நம்ம எப்படியாவது ஓடி இருக்கோம். யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஆன்சர் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 3 வண்டி ஒரே நேரத்தில் ஒருத்தனை, அதுவும் ஒரு பைக்கில் போயிட்டு அவனுக்கு துரத்தனா எப்படி அவனுக்கு சமாளிக்க முடியும்? இங்கே ஒரு வண்டி, அங்கே ஒரு வண்டி, இங்கே ஒரு வண்டி, எப்படி சமாளிக்க முடியும்? அதுவும்
அப்பா இவ்வளோ ஸ்பீடில் போகிறோம். அப்படியே நெருப்பே புகைக்கு பதிலாக வருது. அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போலீஸ் வண்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ டேஞ்சரஸ். ஸோ வாங்க நம்ம ஓகே. நம்ம இந்த வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வாங்க அடுத்து பல்சர் எடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பல்சர் எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த சேலஞ்சை நம்ம இந்த பல்சரோடையே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பல்சரோட வந்து சாதாரண இருக்கணும்னா நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பல்சர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட் நல்லா ப்ளூஷாக சூப்பர் மாடர்ன் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் பாருங்கள், மற்ற ஊர் ஏன் நம்ம வீட்டையே பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது. நல்லாவே இல்லை நம்ம வீடு. சரி, ஓகே, அதை விட நம்ம சேலஞ்சு பார்த்து முடியும். அட நம்ம பைக்கு ஏன் 3 தடவை ஆயிடுச்சு. 3 தடவையும் நம்ம பைக்கிலேயே சுடுறோம். அதுவும் அன்வான்டாக. வாண்டடாக நான் யாருமே தான் பைக்கில் வந்து சுட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே என் பைக்கை வாண்டடாக சுட்டுருக்கேன். அதாவது பைக் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பைக்கை சுட்டுட்டு அப்படியே புது பைக் வாங்கிட்டேன். அதனால தான் நான் இன்னும் 2 பேருக்கும் நம்மளுக்கு வந்து 2 ஸ்டார் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். ஸோ நம்ம ஏன் ப்ரோ இல்லை ப்ரோ பாய் நம்மளோட ஆளே இருக்கானோ. அட இவங்க போகிறாங்க மேடம். ஒரு நிமிஷம் ஆட்சிச்சோ. ஓகே, இப்போ வருது. அப்பா போலீஸ் கார்டு சுட்டாச்சு சார். நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகக்கூடாது. ஓகே, நம்ம மறுபடியும் நம்மளோட மெயின் ப்ராப்ளமே இந்த AK-47 சேஞ்ச் பண்ணுறது. அடுத்தது ஆர்பி மிசைல். அடுத்தது ஸ்னைப்பருக்கு சேஞ்ச் பண்ணுறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் ஸ்டிக்கி வாங்க சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற பைக்கே எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் தூரம் போய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கிட்ட இருந்தே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்டார் இருக்குது நம்மகிட்ட. இன்னொரு ஸ்டார்
வந்து இடித்து எங்கள் பைக்கையும் என்னையும் செப்பரேட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் கீழே விழுந்த நேரத்தில் அந்த போலீஸ் வண்டி வந்து என் மேலே இடிச்சிருச்சு. நீங்களாம் இடிக்கிற ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, நானா ஸ்பீட் பிரேக்கரு? உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வேணுன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க. என்ன எதுக்கு ஸ்பீட் பிரேக்கராக மாற்றுறீங்க? ஸோ நம்மளுக்கு ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஸ்டாரும் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ மீன் 1 ஸ்டார் தான் இருக்குது. இந்த வண்டியில் பல்சரில் ஏற முடியல. சீக்கிரமாக வேறு பல்சர் வா. நல்ல வேலை இந்த வண்டிக்கு யார் ஹெல்த் பிடிக்கணும் கிரீன் கலர்ல இருந்ததுன்னா ஓரளவுக்கு மிடில் இருந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம பயப்படவே வேணாம். நான் எப்போ வேணாலும் இப்போ நம்ம அந்த வண்டியை இடிச்சோம் பண்ணோம். பார்த்தீங்களா, போலீஸ் வண்டியே சண்டை போட்டுக்கிறோங்க. பாருங்க, அந்த போலீஸ்கார் நம்ம வந்தாரு. அந்த போலீஸ் வண்டி இடிச்சோடனே அவர் விழுந்துட்டாரு. சரி ஓகே வாங்க உள்ள போகலாம். அவ்வளோதாங்க நம்மளோட அடைச்ச ஆன்ட்டி. ஏன் ஆன்ட்டி பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஆன்ட்டி மேலே இடிச்சு அந்த ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம பைக்குக்கும் ஒன்றும் ஆகலை. நம்மளுக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட ஹெல்த்தும் இல்லை அவ்வளோவா. பாருங்கள் அந்த ஆன்ட்டி பாட்டுக்கு அவங்க ஜாலியாக நடந்துட்டுருக்காங்க, நம்ம பைக் பாட்டுக்கு இங்கே ஜாலியாக படுத்து தூங்கிட்டுருக்கு. நம்ம தான் விழுந்தோம். ஆனால் பாருங்கள் அந்த ஆன்ட்டிக்கு ஒன்றுமே ஆகலை, லைட்டாக ஸ்க்ராட்ச் கூட இல்லை, பயந்து கூட ஓடலாங்க. சரி ஓகே, அந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போச்சு. என்னடா இது வண்டி நூறில் ஹெல்மெட் போட்டுருந்தோம். ஹெல்மெட் போட்டுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே நம்ம ஃபுல் ஸ்பீடில் இப்போ போகலாம். ஸ்லோ பண்ணி வச்சுட்டாச்சு கொஞ்சம். ஸோ அவ்வளோவா ஸ்பீடு பண்ணிட்டு. ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பைக்கு இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேலஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம குதிரை எங்கே இருக்குதுன்னு தேடணும். அச்சோ நம்ம பைக் விழுகுது, வாங்க அது சரி பண்ணிடலாம். இல்லைன்னா காசு கம்மியாக அதில் கட் பண்ணிடுவான். பைக் எதுக்குடா ஸ்க்ராட்ச் பண்ண, விழுந்துச்சு, எதுக்கு விழுந்துச்சு, அது இதுன்னு கேட்பான். அதில் காசு கட் பண்ணிடுவான். ஸோ நம்ம குதிரை எங்கே? சரி விடுங்க வரட்டும். இதோ வந்துடுச்சு நம்ம குதிரை. சரி வாங்க நம்ம ராகுலை மீட் பண்ண போகலாம். என் பெட் குதிரை நான் என்ன சொன்னாலும் கேட்கும். அதே மாதிரி தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் பைக்கை விட இனிமேல் இந்த பெட் குதிரை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏய் அடடா என்னடா ஆச்சு? யாரா அது கத்துனது? சரி அது தெரில, விடுங்க. ஏதோ வண்டி வெடிச்சிருக்க மாட்டேங்குது, இல்லை யாராவது செத்துருப்பாங்க மாட்டேங்குது. சரி ஓகே வாங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் நடந்துட்டுருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ என் வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கா, ஆனால் என் வீட்டுக்குள்ளே வர மாட்டியா? ப்ரோ வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன், வீடு பூட்டி இருந்தது, அதான் நீ சேலஞ்ச் பண்ணுற பையனும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஓகே ப்ரோ நான் சேலஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ காசு ஏதோ பேக் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் இருக்குது, எடுத்துக்கோ. அப்படியா? என் பேக்கில் எனக்கே தெரியாமல் காசு வச்சுருக்க, பெரிய கில்லாடி தான்டா நீ. சரி ஓகே வாங்க, நம்ம பையில் தான் காசு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குதிரையும் வந்து பார்க் பண்ணி நிறுத்தியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.